தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் அவர்களின் உத்தரவுக்கிணங்க இன்னைக்கு தாம்பரம் கமிஷனரேட்டுக்கு உட்பட்ட 2 மாவட்டங்கள் தாம்பரம் மற்றும் பள்ளிக்கரணை ஆகிய 2 மாவட்டங்களில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ரைடு காலையில் கண்டக்ட் பண்ணோம். இது ஜாயிண்ட் ரைடு ஆக்சுவலி. போலீஸ் அலாங் வித் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் 2 பேரும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஜாயிண்ட் ரைடு. இந்த ஜாயிண்ட் ரைடு கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான ரைடாகவும் இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட இன்னைக்கு ரைட் பண்ண ஷாப்ஸ் மட்டும் பார்த்தோம்னா தோராயமாக ஒரு இன்னைக்கு சீஸ் பண்ண ஷீஷர் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 240 கிலோ நம்ம குட்கா ஐட்டம்ஸ் மற்ற வேறு ஹேண்ட்ஸு கூலிப்ஸ் இந்த மாதிரி பேக்கெட்ஸ் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பேக்கெட்ஸ்லாம் இன்னைக்கு சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு மாஸ் ரைடில் கிட்டத்தட்ட போலீஸ்மேன் மட்டுமே ஒரு 120 பேர் மேலே இன்னைக்கு டிப்ளாய் பண்ணப்பட்டிருக்கு அலாங் வித் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர். இது இப்போ இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இந்த ஒரு ட்ரக் அவேர்னஸ் ரைடும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரக் அவேர்னஸ் ப்ரோக்ராம்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்கோம். அதோட பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராமும் இது பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதனால ஹெவி சீஷர் இப்போ எல்லாத்துக்கும் ஒரு அவேர்னஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ரோக்ராம் மூலமாக, சர்ப்ரைஸ் ரைடு மூலமாக. முக்கியமாக இந்த கல்லூரி வளாகங்கள் அது பக்கத்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் சட்ட ரீதியாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும் அப்படின்றதுக்கு இது ஒரு சான்று அமையும் நான் நினைக்கிறேன். இல்லை, அதாவது இது கோட்பா ஆக்டில் நம்ம நடவடிக்கை எடுப்போம். இதில் இன்னைக்கு வந்து 40 பேர் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு. 40 பேர் கைது பண்ணியிருக்கோம், கைது நடவடிக்கை மேற்கொண்டு. போதைப் பொருள் அப்படின்றது இப்போ அண்டை மாநிலங்கள்ல இருந்து நமக்கு வருது. அதுக்கான லீடு இப்போ எடுத்திருக்கோம். இப்போ இந்த 40 பேர் கைது நடவடிக்கை எடுத்ததுல லீட்ஸ் எடுத்திருக்கோம். அது ஒரு புலன் விசாரணையில் இருக்கு. இல்லை, சில நேரங்களில் அதுதான் பார்சல் இந்த மாதிரி இது வந்து எண்ட் யூசர் கடைசியில் வந்து கடைக்கு தான் வந்து சேருது. அது மாதிரி வரும்போது இந்த மாதிரி சர்ப்ரைஸ் ரைடு அடிக்கடி நம்ம அடிக்கிறது மூலமாகவும் ஒரு அவேர்னஸ் ஜென்ரேஷன் மக்கள் மத்தியில் கொடுக்கறது மூலமாக இந்த மாதிரி வரக்கூடிய லிங்கிங் செயின் நம்ம கண்டிப்பாக கட் பண்ணிடலாம். தடுப்பு முறைகள்லாம் இப்போ முக்கியமாக சர்ப்ரைஸ் ரைட் கண்டக்ட் பண்ணுறது ஒன்று. 2வது அவேர்னஸ் ஜென்ரேஷன். காலேஜ் பள்ளி கல்லூரிகளில் நம்ம தினம் மார்னிங் நம்ம எஸ்ஐஸ் அண்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து தினம் போய் அவங்களுக்கு இது கொடுத்துட்ருக்காங்க, அவேர்னஸ் கொடுத்துட்ருக்காங்க. இது மூலமாக தான் நம்ம தடுப்பு நடவடிக்கை. மிக்சி கிரைண்டர் இந்த மாதிரி வந்து நம்ம அடித்தட்டு மக்களும் சரி, அது மாதிரி இந்த 2-3 ஐட்டம் மிக்ஸ் பண்ணி மிக்சி ஜாரில் அரைச்சு அதை சின்ன பேக்கெட்ஸாக போட்டு அதை பயன்படுத்துகிறாங்க. அதுக்கும் இப்போ அந்த ஐட்டம்ஸாக இப்போ கூட சீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி சீசர் நடவடிக்கையை ஒரு பெரிய அவேர்னஸ் கொடுக்கணும். தொடர்ந்து நடவடிக்கை எடுத்த போதும் பள்ளி கல்லூரி அதிகாரிகளே இந்த குட்கா மாவா பொருள்லாம் விற்கிறாங்க. அது எவ்வளோ கடுமையாக நீங்கள் நடவடிக்கை அப்புறம் அதாவது இப்போ இந்த மாதிரி குட்கா இந்த மாதிரி ஹேண்ட்ஸ் இந்த மாதிரி போதைப் பொருட்கள் விற்கிறது வந்து சட்டப்படி தப்பு. அது சம்மந்தமாக கோட்பா அப்படின்ற ஒரு சட்ட ரீதியான அந்த செக்ஷன்ஸ்க்கு நம்ம ஆக்ஷன் எடுக்கிறோம். இது தவிர்த்து பள்ளி கல்லூரிகள் வளாகம் அதில் வந்து 100 மீட்டருக்குள்ளே கண்டிப்பாக விற்கக்கூடாதுன்னு இருக்குது, சட்ட ரீதியாக சொல்லுது. அப்படி ஏதாவது பண்ணாங்கன்னா 77 செக்ஷனில் ஜேஜே ஆக்டில் ஜுவனைல் ஜஸ்டிஸ் கேர் ஆக்டில் நம்ம அதை நடவடிக்கை எடுக்கிறோம். அது செஷன்ஸ் அஃபென்ஸாகவும் மாறுது. அதனால் இது கடுமையான தண்டனை அவங்களுக்கு காத்திருக்கு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.